ஃபோர்த் டைமென்ஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு உலகில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாலைவனங்கள் மற்றும் அதனுடைய தன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாலைவனம் அப்படின்னு ஒரு நிலப்பரப்பை ஏன் குறிப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வருடத்தில் 25 சென்டிமீட்டர் அல்லது 250 மில்லிமீட்டருக்கும் குறைவாக மழை பெய்யும் பகுதிகள் தான் பாலைவனங்கள் என்று அழைக்கப்படுகிறது. உலகில் 2 வகையான பாலைவனங்கள் உள்ளன. ஒன்று சூடான பாலைவனம், மற்றொன்று குளிர் பாலைவனம். சூடான பாலைவனங்கள் முக்கியமாக வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல பகுதிகளில் உருவாகின்றன. அதே நேரத்தில் குளிர்ந்த பாலைவனங்கள் மிதமான பகுதிகளில் காணப்படுகின்றன. சூடான பாலைவனங்களின் வறட்சி முக்கியமாக ஆஃப்ஷோர் வர்த்தக காற்றின் அதாவது ஆஃப்ஷோர் ட்ரேட் விண்ட்ஸ் விளைவுகளால் ஏற்படுகிறது. எனவே இவை வர்த்தக காற்று பாலைவனங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உலகின் முக்கிய சூடான பாலைவனங்கள் 15 டிகிரி மற்றும் 30 டிகிரி நார்த் மற்றும் சவுத் அட்சரேகைகளுக்கு இடையில் கண்டங்களின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளன. சூடான பாலைவனத்தில் சராசரி வெப்பநிலை 30 முதல் 35 டிகிரி செல்சியஸ். சூடான பாலைவனங்கள் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பநிலையை கொண்டுள்ளன. சூடான பாலைவனங்களில் குளிர்காலம் இல்லை. பகல் தீவிரமான வெப்பநிலை கொண்டதாகவும் இரவுகள் அதிகமாக குளிர் கொண்டதாகவும் உள்ளது. 1922 லிபியாவில் அல் அஜீசியா என்ற பாலைவனத்தில் 57.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெரிய பாலைவனங்கள் இல்லாத ஒரே கண்டம் ஐரோப்பா கண்டம். அண்டார்டிகா பாலைவனம் உலகின் மிகப்பெரிய பாலைவனமாகும். இது அண்டார்டிகா கண்டத்தில் தெற்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. சஹாரா பாலைவனம் உலகின் மிகப்பெரிய சூடான பாலைவனமாகும். இது வட ஆப்பிரிக்காவின் பெரும்பகுதியை உள்ளடக்கியுள்ளது. ஆசியாவின் மிகப்பெரிய குளிரான பாலைவனம் கோபி பாலைவனமாகும். குளிர் பாலைவனங்கள் முக்கியமாக ரெயின் ஷேடோ எஃபெக்ட்ஸ் காரணமாக உருவாகின்றன. குளிர் பாலைவனங்களில் மிகவும் குளிர்ந்த குளிர்காலம் உள்ளது. அட்டகாமா பாலைவனம் உலகின் வறண்ட பாலைவனமாகும். ஆண்டுதோறும் 2 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவை கொண்டுள்ளது. சூடான பாலைவனத்திற்கும் குளிர் பாலைவனத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசங்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். சூடான பாலைவனம் மணல் மண் கொண்டது. குளிர் பாலைவனம் மணல், பனி அல்லது பனிமூடிய நிலம் கொண்டது. சூடான பாலைவனத்தில் மழையளவு பொதுவாக குளிர் பாலைவனங்களை விட குறைவாக இருக்கும். குளிர் பாலைவனத்தில் சூடான பாலைவனங்களை விட அதிக மழைப்பொழிவை கொண்டிருக்கின்றன. சூடான பாலைவனங்களில் மழைப்பொழிவை விட ஆவியாதல் அதிகம். குளிர்ந்த பாலைவனங்களில் ஆவியாவதை விட மழைப்பொழிவு அதிகமாக உள்ளது. அண்டார்டிகா பாலைவனம் துருவ பனி மற்றும் டண்ட்ரா வகை பாலைவனமாகும். இது அண்டார்டிகாவில் உள்ளது. ஆர்க்டிக் பாலைவனம் துருவ பனி மற்றும் டண்ட்ரா வகை பாலைவனமாகும். இது வடக்கு அமெரிக்கா நாடுகளான அலாஸ்கா, கனடா மற்றும் கிரீன்லாந்து பகுதிகளிலும், வடக்கு ஐரோப்பா நாடுகளான ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே மற்றும் ஸ்வீடன் பகுதிகளிலும், கிழக்கு ஐரோப்பா நாடுகளான ஐரோப்பிய ரஷ்யா பகுதிகளிலும், வட ஆசியா பகுதியான சைபீரியா நாட்டிலும் படர்ந்து காணப்படுகிறது. சஹாரா பாலைவனம் சூடான பாலைவனமாகும். இந்த பாலைவனம் வட ஆப்பிரிக்காவின் அல் அஜீரியா, எகிப்து, லிபியா, மொராக்கோ, சூடான், துனிசியா ஆகிய நாடுகளிலும், மேற்கு ஆப்பிரிக்க பகுதிகளான மாலி, மௌரித்தானியா, நைஜர் ஆகிய நாடுகளிலும், மத்திய ஆப்பிரிக்க நாடான சாட் பகுதிகளிலும், கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான எரித்ரியா நாட்டின் சில பகுதிகளிலும் சஹாரா பாலைவனம் படர்ந்து காணப்படுகிறது. கிரேட் விக்டோரியா பாலைவனம் சூடான பாலைவனமாகும். இது ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ளது. அரேபிய பாலைவனம் சூடான பாலைவனமாகும். இது மேற்கு ஆசிய நாடான ஜோர்டான், ஈராக், குவைத், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் ஏமன் நாடுகளில் பரவியுள்ளது. கோபி பாலைவனம் ஒரு குளிர் பாலைவனமாகும். இது கிழக்கு ஆசிய பகுதிகளான மங்கோலியா மற்றும் சீனாவில் உள்ளது. கலாஹரி பாலைவனம் சூடான பாலைவனமாகும். இது தெற்கு ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வான், நமீபியா, தென்னாப்பிரிக்கா நாடுகளில் உள்ளது மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளான அங்கோலா பகுதியில் இந்த கலாஹரி பாலைவனம் அமைந்துள்ளது. படகோனியன் பாலைவனம் ஒரு குளிர் பாலைவனமாகும். இது தென் அமெரிக்க நாடுகளான அர்ஜென்டினா மற்றும் சிலி ஆகிய நாடுகளில் உள்ளது. சிரியன் பாலைவனம் சூடான பாலைவனமாகும். இது மேற்கு ஆசிய நாடுகளான ஜோர்டான், சிரியா மற்றும் ஈராக் பகுதிகளில் உள்ளது. கிரேட் பாசின் பாலைவனம் குளிர் பாலைவனமாகும். இது வடக்கு அமெரிக்காவில் உள்ளது. ஷிவாவாகான் பாலைவனம் சூடான பாலைவனமாகும். இது மத்திய அமெரிக்க நாடான மெக்சிகோவிலும் வட அமெரிக்க பகுதிகளிலும் காணப்படுகிறது. கரகம் பாலைவனம் குளிர் பாலைவனமாகும். இது துர்க்மெனிஸ்தான் நாட்டில் உள்ளது.
சோலரோன் பாலைவனம் சூடான பாலைவனமாகும். இது மத்திய அமெரிக்க நாடான மெக்சிகோ மற்றும் வட அமெரிக்க நாடான அமெரிக்காவில் உள்ளது. கைசில்கம் பாலைவனம் குளிர் பாலைவனமாகும். இது மத்திய ஆசிய நாடான கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகளில் உள்ளது. தக்லமகன் பாலைவனம் குளிர் பாலைவனமாகும். இது சீனாவில் அமைந்துள்ளது. தார் பாலைவனம் சூடான பாலைவனமாகும். இது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளில் காணப்படுகிறது. அட்டகாமா அல்லது பெருவியன் பாலைவனம் சூடான பாலைவனமாகும். இது தென் அமெரிக்க நாடுகளான சிலி மற்றும் பெரு ஆகிய பகுதிகளில் காணப்படுகிறது. மொஜாவே பாலைவனம் சூடான பாலைவனமாகும். இது வடக்கு அமெரிக்காவில் அமைந்துள்ளது. நமீப் பாலைவனம் சூடான பாலைவனமாகும். இது தெற்கு ஆப்பிரிக்கா நாடான நமீபியா மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடான அங்கோலா நாட்டில் காணப்படுகிறது. வேர்ல்டு ஜியாகிரஃபியை பொறுத்த மட்டும் இந்த டெசர்ட்டுன்றது ஒரு மிக முக்கியமான டாபிக். ஸோ இதை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உபயோகமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஃபுல் ஃபைலும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கோ, அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் 4th டைமென்ஷன் சேனலின் வீடியோக்களை பின்தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.